சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் இன்றைக்கி லேயர் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நார்மல் பிரியாணி அடிக்கடி ரெடி பண்ணுவேன். இந்த மாதிரி பிரியாணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதுக்காக ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு பேசிக் மசாலாலாம் ஆட் பண்ணியிருந்தேன். என்னென்ன மசாலான்னு சொல்லி கமெண்டில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேர்டு, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் வீடியோவில் காட்டல. தட்டின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் தேவையான அளவு தண்ணி விட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை சேர்த்து ரைஸ் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அதையும் அப்படியே மேலே லேயர் கொடுத்துட்டு அது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சமாக சஃப்ரானை ஊற வச்சுருந்தேன் ஹாட் வாட்டரில், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கிரேவி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் மேலே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் ரெடி பண்ண மாதிரியே செகண்ட் லேயர் ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக நெய் விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டு இறக்கணும்னா சூப்பரான ஹைதராபாடி பிரியாணி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.